ஜனவரி 6 குரோதி வருடம் மார்கழி 22 திங்கட்கிழமை. வளர்பிறை சப்தமி திதி மாலை 6:56 மணி வரை. அதன் பின் அஷ்டமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:53 மணி வரை. அதன் பின் ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் சிம்மம். பொது சிவன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:36 மணி. அஸ்தமனம் மாலை 5:53 மணி. சந்திர உதயம் காலை 11:35 மணி. அஸ்தமனம் இன்று சந்திரன் மறைவு இல்லை. மேஷராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். சிலருக்கு எதிர்பாராத செலவும் பண நெருக்கடியும் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவதால் நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும். வழக்கு சாதகமாகும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வரவு செலவில் கவனமாக இருப்பது நன்மையாகும். ரிஷபராசி அன்பர்களே, யோகமான நாள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் வேலைகள் எளிதாக நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை நடந்தேறும். கடகராசி அன்பர்களே, வரவு செலவில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். பெரியோர் ஆதரவால் உங்கள் வேலை எளிதாக முடியும். சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் மாற்றம் செய்வது குறித்து ஆலோசிப்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சியை ஒத்திவைப்பது நன்மையாகும். திட்டமிட்ட வேலைகளை ஒத்திவைப்பீர்கள். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்வது நன்மையாகும். பிறரது செயல்கள் உங்களை சங்கடப்படுத்தும். வாகன பயணத்தில் இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம். கன்னிராசி அன்பர்களே, நன்மையான நாள். நிதானித்து செயல்படுவதால் உங்கள் வேலைகள் எதிர்பார்த்தபடி நடந்தேறும். வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். குடும்பத்தினர் ஒத்துழைப்புடன் உங்கள் செயல் நிறைவேறும். நண்பர்கள் ஆதரவுடன் வேலைகளை முடிப்பீர்கள். சிறு வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் உயரும். துலா ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். தொழில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உடல்நிலை சீராகும். அனைத்திலும் சிந்தித்து செயல்படுவீர்கள். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மதிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையான நாள். சிந்தித்து செயல்பட்டு லாபமடைவீர்கள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வழிபாட்டால் மனம் தெளிவடையும். குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும். வழிபாட்டில் மனம் செல்லும். அரசு வழி வேலைகள் சாதகமாகும். பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் ஆதரவுடன் நினைத்ததை அடைவீர்கள். தாய் வழி உறவினரின் ஆதரவுடன் உங்கள் வேலை நடந்தேறும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். மகர ராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். வரவு அதிகரிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். சிலர் புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சகோதரர்கள் உதவியுடன் உங்கள் வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். கும்பராசி அன்பர்களே, லாபமான நாள். செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கடன்களை அடைப்பீர்கள். மீனராசி அன்பர்களே,
தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். மனம் குழப்பமடையும். முயற்சியில் கவனமாக இருப்பது அவசியம். தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும். பொதுப்பலன். ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வரவு அதிகரிக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும். நினைப்பது நடந்தேறும்.